ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஃபன் கடை ஸ்டைலில் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே குயிக்காக ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எதுவுமே எண்ணெயில் போட்டு வதக்காமல் அப்படியே மிக்சி கப்பில் போட்டு ஒரே நிமிஷத்தில் இந்த சட்னி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு மிக்சி கப் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். 1 பெரிய பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கம்பல்சரியாக இது எல்லாமே எதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நான் போட்ட அளவுகளை எல்லாமே போட்டு செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக நான் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன். 1 காம்பு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போதே நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தாளிப்புல நம்ம சேர்க்க தேவையில்லை. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி அளவாக சேர்த்துட்டு பதமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதுவே நீங்கள் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் அரைக்க போகிறீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் திக்காக அரைச்சி எடுத்திங்கன்னா இது அதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ மிக்சி கப்பில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், உங்களுடைய சட்னி கன்சிஸ்டன்சி தேவைப்படுற மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னியோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்குது. முக்கியமாக இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு சேர்க்கணும். அதுவும் நீங்கள் நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். தாளிப்பு கரண்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு, உளுந்து, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சேர்த்துக்கோங்க. உளுந்து சரியாக வறுப்படாமலும் அதே மாதிரி ரொம்பவும் கருக விட்டீங்கன்னாலும் தாளிப்போட டேஸ்ட் மாறி போயிடும், மணமாகவும் இருக்காது. லைட்டாக செவந்து வர டைமில் நீங்கள் தாளிப்பு இறக்கி சட்னியில் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இப்போ நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூட நீங்கள் பரிமாறலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு முறை இந்த வேர்க்கடலை சட்னி அரைச்சி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.